Praise the Lord. யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 21ஆம் வசனத்திலே மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தாரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். 11வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், மார்த்தாள் மரியாள் என்கிற இரண்டு சகோதரியினுடைய ஒரே சகோதரனாகிய லாசரு மரித்து அடக்கப்பட்டான். மார்த்தாள் மரியாளுடைய எல்லா நம்பிக்கையும் இழந்து விட்டார்கள். எல்லாரும் சொல்லுகிறார்கள், இழந்து போனது இனிமே திரும்ப பெற்றுக்கொள்ளவே முடியாது என்று. ஆனால் இயேசுவினிடத்தில் வந்து மார்த்தாள் சொல்லுகிற அந்த விசுவாசத்தின் வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். அவள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, என் நஷ்டத்திற்கு காரணம், அதாவது என் சகோதரன் மரிக்க காரணம், என்னுடைய இழப்புக்கும் என்னுடைய தோல்விக்கும் என்னுடைய அவமானத்திற்கும் என்னுடைய பற்றாக்குறைக்கும் எல்லாம் காரணம் ஆண்டவரே நீர் இங்கே இல்லை என்பதுதான் என்று சொல்லுகிறார். என் அன்பு பிள்ளைகளே, நம்மை பொறுத்த வரையிலும் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிற தோல்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் மற்றவர்கள் என்று நாம் பிறர்களை அவர்கள் மேல் பழிச்சாருவது உண்டு, அவர்களை குற்றப்படுத்துவது உண்டு. ஆதாம் சொல்லுகிறார், நான் அல்ல, நீர் எனக்கு துணையாய் கொடுத்த இந்த ஸ்திரீ தான் பிரச்சனைக்கு காரணம் என்று. நான் நம்முடைய குறைகள் மற்றவர்கள் மேல் போட்டு நாம் சமாதானத்தை காண்கிறோம். ஆனால் இங்கே மரியாள் சொல்லுகிறார், ஆண்டவரே, என் பிரச்சனைக்கு வேற எந்த காரணமும் இல்லை, வேற யாரும் காரணம் அல்ல, உன்னை விட்டு நான் விலகினதுதான் என் பிரச்சனைக்கு காரணம் என்று அவள் சொல்லுகிறாள். வசனம் சொல்லுகிறது, அவர் இயேசுவின் இடத்திற்கு வந்தாள். அவள் இயேசுவை தேடி வந்து இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்தபடியால் அவளுடைய மரணமடைந்த சகோதரன் மறுபடியும் உயிரோடு எழும்பினான் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் என் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணம் ஆண்டவரே நீர் என்னோடு கூட இல்லை என்பதுதான். இன்றைக்கு நான் உன்னை தேடி வருகிறேன், இன்றைக்கு நீர் என்னோடு இரும் என்று சொல்லி அவரை நம்முடைய வாழ்க்கையை அழைப்போம், எல்லா பிரச்சனைகளும் நீங்கிவிடும். ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, என் அருமை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். மார்த்தாளை தேடி வந்த என் ஆண்டவர் உடைய பிள்ளைகளை தேடி அவர்களோடு கூட இருந்து அவர்கள் பிரச்சனையிலிருந்து இழப்பிலிருந்து அவர்களை விடுவியும், அவர்களுக்கு ஆறுதலை தாரும். இயேசுவின் திருநாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார்த்தைகளினால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you.